ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நம்ம சேனலில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மகாபெரிவரோட சச்சரிதம் வாசிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதை வாசிக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மே 24 மகாபெரிவரோட ஜெயந்தி. இன்னைக்கு என்ன வாசிக்க போகிறோம்னா அத்தியாயம் 16 வாசிக்க போகிறோம். நீங்கள் செய்த தவறுகளை மன்னிச்சுட்டேன் பெரியவா. குருபக்தியில் சிறந்து விளங்கும் ஒரு கிராமத்தில் 4 நாட்கள் முகாம் செய்துவிட்டு அடுத்த முகாம் அரசவனங்காடு என்ற கிராமத்துக்கு புறப்பட்டார்கள் மகாபெரிவா. பெரியவாளை வழியனுப்ப கிராமத்தார் கொஞ்சம் தொலைவு நடந்து வந்தார்கள். உத்தரவு பெற்று திரும்பி விட வேண்டிய கட்டம். மகாபெரிவா அவர்களை பார்த்து, நீங்க செய்த தவறுகளை மன்னிச்சுட்டேன் என்று சொல்லி கையை தூக்கி ஆசீர்வாதம் கொடுத்தார்கள். கிராமத்தாருக்கு திக்கென்றது. தவறுகளை மன்னிச்சுட்டேனா? பார்த்து பார்த்து ஏற்பாடுகளை செய்தோமே, பெரியவாளுக்கோ பரிவாரங்களுக்கோ எந்த அசௌகரியமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்று ராப்பகலாய் உழைத்தோமே. அன்றிரவும் முழுவதும் யாருக்கும் தூக்கம் வரவில்லை. தப்பு தவறு எங்கே வந்தது, எப்படி வந்தது? பணத்தை தண்ணீராக செலவழித்தோமே. கிராமமே திருவிழா கோலம் பூண்டிருந்ததே. பந்தி பந்தியாக சாப்பாடு, வாய்க்கு வாய் உபசரணை செய்தோமே. ஏண்டா சீனு, தப்பு எங்கேடா நடந்திருக்கும்? அதான் மாமா எனக்கும் புரியலை. பெரியவா ரொம்ப சந்தோஷமா தானே இருந்தா. மனசு தவிக்கிறதுடா, எல்லோருக்கும் தான் என்று கிராமத்தார்கள் பேசிக்கொண்டார்கள். மறுநாள் பொழுது விடிந்தது. 10-15 முக்கியஸ்தர்கள் புறப்பட்டு அரசவனங்காடு சென்று பெரியவா முன்பு நெடுஞ்சான் கிடையாக விழுந்தார்கள். முகங்களில் தவிப்புடன் அடக்கமாக நின்றார்கள். பெரியவாளுக்கு சிரிப்பு வந்தது. என்ன தப்பு நடந்ததுன்னு கேட்டு மன்னிப்பு கேட்க வந்தேளாக்கும் என்றார் மகாபெரிவா. தாக்குதலை தாங்கிக் கொள்ள தயாராக இருந்தார்கள். ஒரு தப்பும் நடக்கலை என்றார் மகாபெரிவா. அப்படியானால் விடை கொடுக்கும்போது ஏன் அந்த பிரம்மாஸ்திரம்? பெரியவா சொன்னார்கள், ஒரு சந்நியாசி ஊரை விட்டு போகும்போது அவரிடம் நாங்கள் முடிஞ்சவரை சேவை செய்தோம், ஏதாவது தவறு நேர்ந்திருந்தால் மன்னிக்கணும் என்று சொல்வது கிராம சம்பிரதாயம். நேற்றைக்கு நீங்கள் அதை சொல்லலை, அதை ஞாபகப்படுத்தினேன், அவ்வளோதான். ராஜாபச்சாரம் பண்ணினேள். க்ஷேமமாக இருக்கணும். வெளியே வந்த எல்லார் முகத்திலும் அசாதாரணமான திருப்தி. ராத்திரி முழுக்க எப்படி தவிச்சு போயிட்டோம். ஆனால் பெரியவா என்ன சொன்னாலும் அதில் ஒரு தர்மம் சூக்ஷ்மம் இருக்கும். நமக்கு தான் புரிய மாட்டேங்கிறது. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம்.